மொக்காயி உன் செவிட்டு காதை கொடுத்து நல்லா கேளு. இன்னைக்கு வந்து போகி பண்டிகை சரியா? பழசை தூக்கி போட்டு புதுசு வாங்கணும் இன்னைக்கு எல்லாமே. புரியுதா? நான் வெளில போயிட்டு வருவேன், அது வரையும் வீட்டை பத்திரமா பார்த்துக்க. பழசு எதனா இங்கே வீட்டில் இருந்தது தெரிஞ்சது கட்டை எடுத்து வெளுத்து. எதை செவிட்டு கதை வச்சு கேட்கணுமா? ஏம்மா தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா இல்லை வாய்க்கு வந்தது பேசுறியா நீ? பழசு இருக்கக்கூடாதுன்னா என்ன? வீட்டில் உள்ள பழசெல்லாம் போட்டு எரிச்சிடணும். வீட்டை சுத்தபத்தமாக வச்சு கூட்டி க்ளீனாக வச்சுருக்கணும். அவளை வெளில போயிட்டு வரும்போது வீடு சுத்தமாக இல்லை. உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. பழசை எரிக்கணும்னா உன் துணிமணியெல்லாம் போட்டு எரிச்சு விட்டுறலாம். வீடு சுத்தபத்தமாக இருக்கணும், நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு தான் போகணும். நீ சொல்கிறது உனக்கே தெரியலனா அப்புறம் ஏமா சொல்கிற? அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அப்படியே செஞ்சுருவேங்க. பார்க்குறேன் ஓ லட்சணத்தை. என்றா மவனே, நான் அப்படி பேசுறது உன் உள்ளுக்குள்ளே குத்துதோ? பொண்டாட்டியை பேசும்போது அப்படியே புள்ளியுமே மனசு உனக்கு கடந்துக்கிட்டு. ஆமாம், ஊராட்டம் பண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அவளை இப்படி ஏச்சு பேசினா எனக்கு குத்துது தான் குடையுது தான். உன்னை தூக்கி போட்டு நல்லா மிதிக்கணும்னு தான் தோணுது. என்ன பண்ணுறது? சொத்து உன் பேரில் இருக்குது, அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கே. என்னடா நான் பேச ஊமச்சம்மையார் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிற? என்றைக்குமா நீங்கள் பேசுறது நான் எடுத்து பேசியிருக்கேன். நீங்கள் சொல்கிறதாம்மா கரெக்டு. நீயும் வாய் திறக்காம இப்படியே இருக்கிறது உனக்கு நல்லது, புரிஞ்சுக்க. இல்லை சொத்து யாருக்கோ போயிடும். நீங்கள் வாங்கம்மா, நம்ம பொங்க ஜாமான் வாங்கிட்டு வரலாம். அடியே வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு வைக்கலாம்னு வச்சுக்க. வந்து என்ன ஆனே தெரியாது, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டு வச்சுருந்தேன், தெரிஞ்சு வச்சுக்க. நீங்கள் சொன்ன மாதிரி என்ன செய்யுங்க? உன்ட்ட பொங்க ஜாமான் வாங்கி தரேன், நீ வாங்கிட்டு வந்துடு. ஒரு கட்டு கரும்பு தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு. நான் அப்படியே போய் தெருவில் கோலம் போட்டு வச்சிருக்காளுங்க, நான் அதை என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். பொங்கலுக்கு கோலப்பட்டி வச்சாங்கல்ல, அதில் ஜெயிச்சா 1000 ரூபா பணம் தரேன்னு சொன்னாங்கல்ல, செஞ்சியா இல்லையாடி? எப்போ எனக்கு வீட்டு வேலையாக கரெக்டாக இருக்குதா? நான் அப்படி தான் பொங்க பட்டிக்கெல்லாம் போக முடியும். சேர்ந்துட்டாலும் அப்படியே கிளுகுலன்னு தான் கோலம் போட்டு தள்ளிடுவேன். வழியே விடடி. புத்தாண்டு கோலம் போட்டுட்டுன்னா ஆனால் அவனாவே எழுதி வச்சேன். இப்போ பொங்கலுக்கு கோலம் போட சொன்னா என்ன பண்ணுவேன்? பொங்கல்னு எழுதி தந்துடியா? நாங்கள் போயிட்டு வரோம், வீட்டை பத்திரமா பார்த்துக்க. நான் சொன்னதெல்லாம் செஞ்சு வை. பழைய கழிதலும் புதியதான புகுதலும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பழைய எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டு புதுசாக நல்ல எண்ணத்தை தான் வளர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நான் பழசெல்லாம் போட்டு எரிக்கணுன்றாங்க, புதுசை வாங்கணுன்றாங்க. சரி, அவங்க சொன்ன மாதிரியே செய்வோம். நம்மளுக்கு எதுக்கு நம்ம படிச்சோன்ற அறிவை காட்டணும். உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம வீட்டில் இருக்குது, காரணம் எல்லாமே வச்சுருப்பாங்க அப்பையிலேருந்து. சரி, நம்ம இது பண்ணாலும் குத்தமாக தான் இருக்குது. இதை வீட்டில் வச்சு தான் அப்புறம் என்ன பெரிய குத்தம்ன்றுவாங்க. போய் பண்டிகை பழசு வீட்டில் இருக்கக்கூடாது, அதனால் இதை தூக்கி போட்டுருவோம். இந்தாங்கண்ணே, இதெல்லாம் அந்த காலம் பழைய பொருட்கள், அதனால் நல்லா விலை போவோம். வச்சுக்கிட்டு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுங்க. பழைய பொருளா? அதெல்லாம் நான் வாங்குறது இல்லையாம்மா. சரி, நீ பக்கத்து வீட்டுக்கார பொண்ணா போயிட்டேன், சரி எடுத்துட்டு போகிறேன். அண்ணனே இருங்க, எவ்வளோ பைசான்னு சொல்லிட்டு அப்புறம் பொறுமையில கையை வைங்க. என்ன எல்லாம் சேர்த்தா ஒரு 500 ரூபா வரும். பரவாயில்ல, மணிக்கு இவ்வளோ தரேனா? நான் 100 200 நினச்சேன், 500 ரூபா தரேன். பேசாம வாங்கி மட்டும் வாங்கிக்க வேண்டியதான். கம்மியாக தான் கொடுக்குறியே, பரவாயில்ல கொடுங்க. இனிமேல் எந்த ஜாமான் இருந்தாலும் என்கிட்ட போடுமா, வெள்ளாத வித்துப்படாத. என்னோட அடிமட்ட ரேட்டை கேட்பானுங்க. உனக்கு தெரிஞ்சனான்றதுனால சொல்கிறேன். சரி சின்ன போயிட்டு வாங்க. ஐயோ, அடுப்பில் சாதத்தை வச்சுட்டு வந்து மறந்துட்டேனே. காசு இங்கே இருக்கிற வந்து எடுத்துக்கலாம். இந்த வரைக்கும் லாபம் தான் நம்மளுக்கு. இங்கே தானே காசு வச்சோம், எங்கே போச்சு? சோமா கடைக்கு போயிருச்சா? சரி, வேலை பிஸியில் உள்ளதான் வச்சிருப்போம். அடுத்த வேலையை பார்ப்போம். எத்தனை பேரும் எடுக்க வந்துகிட்டே இருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நான் ஜெகஜோடி அறியுதே போகி. அடி ஆத்தி, கூட்ட குப்பை வந்துகிட்டுலாம் இருக்கு. இதை கூட்டி எடுக்கும் இடுப்பு ஒடிச்சிரும் போலையே. இப்போ கூட்டுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோமா, அப்புறம் நம்ம பின்னாடி அனுபவிக்கணும். எங்கேருந்து இவ்வளோ குப்பை வருது எனக்கே தெரிய மாட்டேன். நல்ல வேலை ஆள் இருக்கும்போது நான் வேலை பார்க்கல, இல்லைன்னா அவ்வளோதான். இப்படி அடி வீடியோ பார்த்துப்பா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஞ்சி எடுத்துருப்பாங்க. அடி ஆத்தி, என்ன வெடிகுண்டை போட்ட மாதிரி இப்படிலாம் எரியுது? நம்மளுக்கு நம்ம வீட்டில் வெடிகுண்டது ஜெயிராவளோ? என்ன கண்டாது? நல்ல வேலை, வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, போய் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் போய் எனக்கு நல்லது வந்து சேரட்டும். ஆமாம், பழசு எரிஞ்சாலே எந்த பழசும் சொல்லாமல் போயிட்டாங்களே. நான் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டேன். 2 நாளைக்கு வாங்கின ஜாமான முத கொண்டு எரிச்சுட்டேன், ட்ரெஸ் முத கொண்டு எரிச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஏதாவது வச்சுருந்தா நம்ம தான் திட்டுவாங்க. எதுக்கு நம்ம தேவையில்லாத 9 நாள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டேன். இப்போ நம்ம வாங்குறது எல்லாமே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ணிட்டு அவங்கள்ட்ட போய் கொடுப்போம். புதுசாக வாங்கிட்டு வரட்டா, நம்ம புதுசு போடலாம். ஓ, இதுக்கு தான் தை பிறந்தா வழி பழக்கம்னு சொல்லுவாங்களோ? அப்பாடா, எல்லாத்தையும் போட்டு எரிச்சாச்சு, ஜாமான் முத கொண்டு எரிச்சாச்சு. இனிமேல் புதுசு வாங்கினாதான் உண்டு. புதுசு வாங்குறது காசு அதெல்லாம் வச்சு இல்லாமல் நம்மளை போட்டு எரிக்க சொல்லுவாங்க. சரி, நம்ம போய் வீட்டை வேலையை பார்ப்போம். என்னடா இப்படி வாயப்பழம் தூங்கிட்டு இருக்கா? இம்மா பழைய பொருள்லாம் போட்டு எரிச்சிட்டா போல. புது பொருள் வாங்குறதுக்காக லிஸ்ட் எழுதுறேன்னு எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னா வந்து பார்த்தா அசைத்து தூங்கிட்டா போல. என்னன்னு கேட்பா இரு. முக்கை எந்திரிமா. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பழசையும் போட்டு எரிச்சிட்டேன், வீடு சுத்தமாக பண்ணிட்டேன். ஆமாம், வீட்டில் என்ன ஒரு பொருளுமே இல்லை, எல்லாத்தையுமே தொடச்சி காய வச்சிருக்கேன். எல்லாம் வெளியே காய நீங்கள் தானே சொன்னீங்க எல்லா பழைய பொருளையும் போட்டு எரிக்கணும்னு சொல்லிட்டு. அதான் வீட்டில் உள்ள எல்லா பழைய பொருளையும் போட்டு எரிச்சிட்டேன். மல்லிகை ஜாமான் முத கொண்டு. என்னடி சொல்கிற? எனக்கு நெஞ்சு வலி வருது, கொஞ்சம் தண்ணி கொடு. ரொம்ப இல்லைங்க, அதையும் போட்டு எரிச்சிட்டேன். வீட்டில் டிவி இருந்தது, அதுவும் பழசு தானே, அதையும் போட்டு எரிச்சிட்டேன். இருங்க, நான் என்ன நினச்சேன்னு சொல்கிறேன். வீட்டில் உள்ள எல்லா ஜாமானையும் நான் போட்டு எரிச்சிட்டேன். ஒன்று கூட கிடையாது. உங்கள் துணி முத கொண்டு, என் துணி முத கொண்டு, இவர் துணி முத கொண்டு. ஏன்னா பழசு நீங்கள் தானே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பழசு பொருளாம் எரிச்சிடணும், புதுசு தான் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல. என்னென்ன புதுசு வாங்கணும்னு நான் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். இருங்க, எடுத்துகிட்டு வரேன். டேய் மவனே, என்னடா பண்ணி வச்சிருக்கான் பொண்டாட்டி? வீட்டை சுத்தபத்தமாக தொடச்சி வை நீ தானே சொன்னேன், அதனால சுத்தபத்தமாக தொடச்சி வச்சிருக்கா. உட்காந்துரு. என்னங்க எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருங்க. டேய் மகனே, ஊருக்கு போகி இல்லடா, நமக்கு தாண்டா இன்னைக்கு போகி. என்ஜாய் மம்மி. நல்ல வேலை நம்ம வீட்டில் இல்லை, இல்லைனா நம்மளையும் போட்டு எரிச்சிருப்பா போகிக்கு.
என்ன போகிக்கே இந்த நிலமைனா இப்போ பொங்கலுக்கு என்ன கதிடா? அதோ கதி தான்.